அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அல்வா. நம்மள நிறைய பேருக்கு அல்வா ரொம்பவே பிடிக்குங்க. கடையில் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றத விட வீட்டிலே செஞ்சு சாப்பிடும் போது ஒரு திருப்தி நமக்கு கிடைக்குங்க. வீட்லேயே அல்வா செய்ய முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வீட்டிலே செய்யலாங்க. இந்த அல்வாவோட பேர் மஸ்கோத் அல்வாங்க. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அல்வா நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து மேக் பண்ண போகிறோங்க. அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேங்க. அதை ஸ்லாப் கல்லில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இன்றைக்கி பிசைய போகிறோம். இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கூட பிசையலாங்க. கல்லில் சேர்த்து பிசையும் போது கொஞ்சம் குயிக்காகவே பிணைஞ்சிடலாம். அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பாத்திரத்திலே கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிணைஞ்சு கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். அதை விட ரொம்ப கெட்டியாகவும் தண்ணியாகவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா அமுக்கி நல்லா அடித்து கொடுத்து பிணைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு மைதா பால் எடுக்கும் போது கொஞ்சம் சூப்பராகவே வருங்க. தண்ணியில் போட்டு நம்ம பிணையும் போது ரொம்ப அருமையாக வரும். பால் தனியாக பிரிஞ்சு வரும். இப்போது இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேங்க. தண்ணி அளவு இதுக்கு தேவையில்லைங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம பிசைஞ்ச மாவை இதில் சேர்த்து நம்ம இப்போது பிணைய போகிறோம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சு கொடுத்துட்டே இருங்க. நமக்கு பால் தனியாகவே பிரிஞ்சு வர்றது இப்போது நம்ம பார்க்க முடியும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா அமுக்கி நல்லாவே பிணைஞ்சிருங்க. இப்போது எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே பிணைஞ்சு வந்தாச்சுங்க. இது மைதாவோட சக்கை தாங்க. இதில் நீ எதுவுமே இருக்காது. இது வேஸ்ட்டு. நீ தூக்கி போட்டுடலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மைதா பாலை இப்போது அடுத்த பாத்திரத்தில் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. வடிகட்டி ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. நம்ம மைதாவோட அந்த சக்கை அதெல்லாம் இருக்கும். இப்போது இதை 8 மணி நேரம் நம்ம ஒரு மூடி போட்டு புளிக்க வைக்க போகிறோம். இப்போது 8 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாவே மேலே தெளிஞ்சு நிற்குங்க. நல்லா பிரிஞ்சு நிற்கும். கீழே நமக்கு மைதா பால் இருக்கும். மேலே இருக்கிற தண்ணியை மட்டும் இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துருங்க. அது நமக்கு தேவைப்படாது. இப்போது இந்த பால் மட்டும் போதுங்க. இந்த பால் பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு 1 கப் வருதுங்க. இதுக்கு நான் இன்றைக்கி பெரிய சைஸ் தேங்காய் எடுத்துருக்கேங்க. அதில் 1.5 கப் தேங்காய் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி ஒரு துணியில் வடிகட்டி பிழிஞ்சு பால் எடுத்துருக்கேங்க. இப்போது இந்த மைதா பாலில் நம்ம அரைச்சி எடுத்த அந்த தேங்காய் பால் 3 கப் வந்ததை நான் இப்போது சேர்த்துக்கிறேன். இப்போது நமக்கு பால் ரெடியாக இருக்குது. இப்போது நம்ம மேக் பண்ணிடலாம். அதுக்கு நல்ல அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போது அதில் நம்ம மைதா பாலும் தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணதை நம்ம இப்போ அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க. ஏன்னா பயங்கரமாக கட்டி பிடிக்கும். இந்த மாதிரி ஹேண்ட் விஸ்க் வச்சு நீங்கள் கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நமக்கு கட்டி பிடிக்காதுங்க. ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். நீங்கள் கிளறி கொடுக்க உங்களுக்கு ஓரளவுக்கு கெட்டியாகி வந்துட்டே இருக்குங்க. கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. வீட்டில் கண்டிப்பாக யாராவது ஒரு ஆளை ஹெல்ப்பருக்கு வச்சுக்கோங்க. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு கெட்டியாகி வந்துட்டே இருக்குதுங்க. இப்போது இன்னும் ஓரளவுக்கு கெட்டியாகிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. மொத்தமாக இன்றைக்கி நம்ம 1.5 கப் சர்க்கரை சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் 1 கப் இப்போது சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுகரும் நல்லா மெல்ட் ஆகி வந்துட்டே இருக்குங்க. கைவிடாமல் நல்லா ஓரங்கள்லாம் நல்லா சுற்றி கிண்டி கொடுத்துட்டே இருங்க. நமக்கு பார்க்கும் போதே தெரியும் நல்லாவே கெட்டியாகி வந்துட்டே இருக்குங்க. ஒருவேளை நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் கிண்டி கொடுத்துட்டே இருங்க. கண்டிப்பாக கட்டி பிடிக்கும். அதே நேரத்தில் அடியிலையும் பிடிக்கும்.
அடுத்து இப்போ ஓரளவுக்கு நல்லாவே கெட்டியாயிருச்சுங்க. இப்போது இதை ஹெல்ப்புக்கு வச்சுருந்த ஒரு ஆளை நீங்கள் கிண்ட விட்டுட்டு, இந்த நேரத்தில் நம்ம ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. அதுக்காக நம்ம சுகர் கேரமல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாங்க. நீங்கள் ஸ்பூன் வச்சு நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சர்க்கரை மெல்ட் ஆகி வரும். கண்டிப்பாக அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா நமக்கு சர்க்கரை கரிஞ்சிரும். அப்புறம் அல்வா கசப்பு தன்மை எடுத்துரும். ஓரளவுக்கு நல்லாவே கரைஞ்சி இந்த அளவுக்கு வந்துடணும். நல்லாவே கரைஞ்சி நல்லா இந்த ஸ்டேஜுக்கு வர நேரத்தில் நம்ம கிண்டிகிட்டு இருக்கிற அல்வாவில் இப்போதை ஆட் பண்ணிடலாம். இப்போ சேர்த்துட்டு எல்லாமே நல்லா சுற்றி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. தொடர்ந்து நல்லா கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருக்கும் போது நமக்கு அல்வா நல்லாவே சுருண்டு வருங்க. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், ஒரு கட்டி கூட இல்லைங்க. அந்த குட்டி குட்டியாக வரதெல்லாமே பபிள்ஸ் தான். இந்த நேரத்தில் அந்த ஹேண்ட் விஸ்க் எடுத்துகிட்டு நல்லா கெட்டியானதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக் இருந்துச்சுன்னா கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். சுற்றி இருக்கிறதெல்லாம் நல்லா வலிச்சு விட்டு நல்லா எல்லாமே சுற்றி நல்லா கிண்டி விடுங்க. இப்போது அல்வா நல்லாவே சுற்றி வருது பாருங்கள். சட்டியில் ஒட்டாமல் கீழே அடியும் பிடிக்காமல் ஓரளவுக்கு சூப்பராகவே வரும் பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே இதை நம்ம வீட்டிலே செஞ்சிடலாங்க. மஸ்கோத் அல்வா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது ஆல்மோஸ்ட் நமக்கு அல்வா சூப்பராக தயாராகிடுச்சுங்க. அவ்வளோதான். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். சூட்டோடே இன்னொரு பிளேட்டுக்கு அந்த அல்வாவை நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு ஓரங்கள்லாம் லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே சம அளவுக்கு வந்துக்கும். அவ்வளோதான். இப்போ இதை நல்லாவே நீங்கள் ஆற விட்டுருங்க. இப்போ நம்ம அல்வா சூப்பராக ஆறிடுச்சுங்க. இப்போது இதை பீஸ் போட்டுடலாம். எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலைங்க, ஆனாலும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே சூப்பராகவே ரெடி பண்ணிட்டோங்க. எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.